தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த நெட்டூரில் போலீசாரை அறிவாளால் வெட்டிவிட்டு தலைமறைவான இசக்கி பாண்டி கைது. விவரங்களுடன் செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் கிராமத்தில் கணவன் மனைவி தகராறில் தடுக்க சென்ற, அதாவது அந்த மனைவி மீது தாக்குதல் ஏற்படுத்தும் தடுக்க சென்ற தலைமை காவலர் மீது அறிவாள் வெட்டு நடைபெற்றது. அதாவது அறிவாளை கொண்டு தாக்கிய சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து பார்க்கும் பொழுது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பொத்தை பகுதியை சேர்ந்தவர் இசக்கி பாண்டி. அவர் நெட்டூரை சேர்ந்த மகாலட்சுமி என்பவருடன் திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் இருவருக்கிடையே குடும்ப தகராறு காரணமாக மகாலட்சுமி தனது பெற்றோர் வீட்டுக்கு நெட்டூருக்கு வந்துவிட்டார். இந்த நிலையில் தான் தனது நண்பருடன் வந்து அவர் தனது மனைவி அழைத்து செல்வதற்காக இசக்கி பாண்டி தனது மாமனார் வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு முற்றவே ஒரு கட்டத்தில் அவர்கள், அதாவது மகாலட்சுமி பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் தகவல் அளித்திருக்கிறார்கள். நெட்டூரை பொறுத்தவரைக்கும் அதன் நெட்டூர் புறக்காவல் நிலையம் என்பது ஊரின் எல்லையிலே அமைந்திருக்கிறது. எனவே அங்கிருந்து உடனடியாக தலைமை காவலர் முருகன் மற்றும் பாலகணபதி என 2 காவலர்கள் சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பிரச்சனையை தடுத்து நிறுத்த பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அப்போது பிரச்சனை முடியவில்லை. அப்போது தான் கையில் வைத்திருந்த செல்போன் மூலம் வீடியோவும் எடுத்து வருவதாக தகவல் வருகிறது. அந்த அடிப்படையில் செல்போனில் வீடியோ பிடிப்பதை எதிர்த்து இசக்கி பாண்டி சத்தம் எழுப்பியுள்ளார். ஆனால் அதனையும் தாண்டி இவர்கள் சத்தம் போட்டுவிட்டு இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது என்று கூறிவிட்டு வந்த போதுதான் இசக்கி பாண்டி மறைத்து வைத்திருந்த அறிவாளை கொண்டு தலைமை காவலரை வெட்டுவதற்காக முயற்சித்துள்ளார். அப்போது தலைமை காவலரோடவே அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று தலைமை காவலர் இருக்கக்கூடிய அந்த புறக்காவல் நிலையத்தில் வைத்து அவரை சராமரியாக வெட்டியுள்ளார் என்பது முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் அவர் மீது அவரை பிடிப்பதற்காக, அதாவது இசக்கி பாண்டி பின்னர் தப்பி ஓடிவிட்டார். அவரும் அவரது நண்பரும். தற்போது அவரை பிடிப்பதற்காக காவல்துறை பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் பதுங்கி இருந்த இசக்கி பாண்டியை தற்போது காவல்துறையினர் தனிப்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.